ஹாய், என் பேர் லாஸ்யா. நான் இந்த காற்றினிலே வரும் கீதம் ட்ராமா பாம்பே ஞானம் பண்ணதில் நடித்தேன். 6 வயசுலேருந்து நான் வந்து வாய்ஸும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா 7 வயசு டு 16 இயர்ஸ் ஓல்டு நான் இந்த ட்ராமாவில் நடித்தேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் எனக்கு வந்து ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எல்லோரும் வாங்கோ. தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமஹா. இந்த காற்றினிலே வரும் கீதமில் நான் வந்து ஆக்ட்ரஸ் மிஸ்ஸஸ் எஸ்டி சுப்புலக்ஷ்மியாக பண்ணுறேன். ஒரு ஒரு சீன் தான் வந்தாலுமே அது வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வருமா, எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசித்து தான் பண்ணுறோம். எனக்கு இன்னொன்று என்னென்னா, என்னோடய பொண்ணு லாஸ்யா வந்து 6 வயதுலேருந்து 12 வயதான எம்எஸ் அம்மாவோட கேரக்டராக பண்ணியிருக்கா. அதில் டப்பிங்கும் அவள் பேசியிருக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். வி ஷுட் தேங்க் 3 ப்ரொடக்ஷன். அப்புறம் அதுவும் இந்த கிரேட் பாம்பே ஞானம் அவளோட டிரெக்ஷனில் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களோட இவ்வளோ பெரிய டீமை வந்து ஒன்றா பண்ணுறதுங்கிறது, பண்ண வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஆனால் ஆண்டி பாம்பே ஞானம் ஆண்டியோட ப்ரொடக்ஷனில், அதாவது டிரெக்ஷனில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இது எப்படி வரும், இது நல்லா வருமா, மற்ற ப்ளே மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்குது, இட்ஸ் பயோ ப்ளே, அதனால் வித்தியாசமாக இருக்கணும். எம்எஸ் அம்மாவோட அந்த அவளோட வாழ்க்கை நுணுக்கங்கள்லாம் காமிக்கிறதுங்கிறது எப்படி வரும்னே இருந்தோம். பட் அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ஒவ்வொரு டைலாகுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கு அப்புறம் அவங்க கிளாப் பண்ணும்போது அப்பாடா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக, அதாவது ஏன் சீனுக்கு கிளாப் வருதோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு இப்போ இது நாங்கள் ஒரு டீம், நாங்கள் ஒரு ஃபேமிலி. அதனால அந்த யார் நன்னா பண்ணாலும் எங்களோட ட்ராமாவுக்கு தான் வந்து புகழ் வரும். அதனால் ஒவ்வொரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நமஸ்காரம். பார்வதியாகவே ஒரு 2-3 மாதமாக வாழ்ந்திருக்கேன். நான் சௌமியா உமாசங்கர், விக்கு விநாயகராமோட டாட்டர் இன்லா அண்ட் கட்டம் உமாசங்கரோட ஒய்ஃப். ஏன்னா இது நான் சொல்லியே ஆகணும், பிகாஸ் ஐ ஹெயில் ஃப்ரம் அ லெஜெண்டரி ஃபேமிலி அண்ட் நவ் ஐ எம் பீயிங் அ பார்ட் ஆஃப் an iconic talented multi-international MS அம்மா. ஸோ வந்து பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப பெருமை. இதில் பெருமைக்கு தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் முழுக்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் பண்ண முடியும்னு என்னை ஐடென்டிஃபை பண்ணது பாம்பே ஞானம் ஆண்டி தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். And giving me this opportunity, Bhaskar sir and Lavanya, the producers of 3, thank you so much. I hope that we all will travel all together a long way. Thank you so much. Yeah, audience response was actually good, but நம்ம நடிக்கும்போது ரொம்ப அதை பற்றி ஏன்னா today was the first show, but we were all nervous, especially me. பட் எஸ், எவ்ரிபடி லைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணான்னா, எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் தி லிவ்டு. நடிப்பு மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்ததாக எல்லாரும் சொல்கிறா. ஸோ ஐ ரியலி ஃபீல் பிளெஸ்ட் அண்ட் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பார்வதி, பிகாஸ் some people don't know about Parvati. அதான் உண்மையான விஷயம். என்னென்னா, people don't know about Parvati and her sacrifice, maybe her love towards MS Amma also. அதனால தானே அவளால் அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் தட் எஸ், அந்த ஒரு ரோல் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.